வீட்டில் நாம் கேட்டுக்கொண்டிருப்பது அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி. இது காரைக்குடியின் முதல் வானொலி. அறிவூட்டும் வெள்ளி விளக்கே, முன் பெரும் தவத்தால் தோன்றி முயன்றாமை காக்கும் வள்ளலே, அன்பிலார் அழகப்பாவின் நரம் பணி போற்றி செய்வோம், பணி போற்றி செய்வோம். இந்திய அரசு அறிவியல் தொழில்நுட்பத்துறையின் விக்யான் பிரசார் மற்றும் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகம் இணைந்து வழங்கும் அறிவியல் பாலம் புதிய தொடர் நிகழ்ச்சி அனுபவ் திட்டத்தின் பரவலாக்கம். ஆக்கம் ஊக்கம் வழிகாட்டல் டாக்டர் ஆர் ஸ்ரீதர். வடிவமைப்பு செயலாக்கம் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகத்தின் சமூக பணித்துறையின் துறைத் தலைவர் மற்றும் பேராசிரியர் KR முருகன் அவர்கள். நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு சமுதாய வானொலி இயக்குனர் டாக்டர் S ராஜாராம். தயாரிப்பு குழு RJ காமாட்சி, PL காவேரி மணியன், S ரோசி, M தனலட்சுமி. அழகப்பா பல்கலை சமுதாய வானொலியில் இந்திய அரசின் அறிவியல் தொழில்நுட்பத்துறையின் விக்யான் பிரசார் மற்றும் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகம் இணைந்து வழங்கிய அனுபவம் நிகழ்ச்சியில் அறிவியல் பாலம் தொடரில் இன்று முதல் மூத்த குடிமக்களின் சமுதாய சிக்கல்களுக்கு தீர்வு காணும் அறமன்றம், அதாவது அனுபவம் நிகழ்ச்சியில் வழக்காடு மன்றம். வழக்காடு மன்றத்தின் நடுவராக தமிழ்துறையின் உதவி பயிற்றுனர் முனைவர் சோ அருணனையா அவர்களும், வழக்காடு மன்றத்தின் பேச்சாளர்களாக தமிழ்நாடு அரசின் தூய தமிழ் பற்றாளர் விருதினை பெற்ற காவியா மற்றும் சொல்லின் செல்வர் விருதினை பெற்ற நவீன் லூர்துராஜ் அவர்களும் பங்கேற்கும் வழக்காடு மன்றம் இனிதே துவங்குகிறது. வழக்காடு மன்றத்தின் 3 வழக்குகள். இன்றைய நவ நாகரீக சூழலில் முதியோர்கள் நசுக்கப்படுகிறார்கள். 2வது வழக்காக இளம் தலைமுறையினரால் முதியோர்கள் வெறுத்து ஒதுக்கப்படுகிறார்கள். 3வது வழக்காக முதியோர்கள் தங்கள் மதிப்பு இழக்கிறார்கள் என்ற 3 வழக்குகளை முன்வைத்து இனிதே துவங்குகிறது வழக்காடு மன்றம். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வழக்காடு மன்றத்தின் நிறைவு பகுதி. இன்னைக்கு இளைய சமுதாயம் முறை தவறி போய் கொண்டிருக்கிறது. அவர்களுக்கு சரியான பழக்க வழக்கங்கள் எல்லாம் கிடையாது அப்படின்னு சொன்னா அதற்கான முக்கிய காரணமாக தாத்தா பாட்டிகள் முதியோர் இல்லங்களில் இருப்பதுதான் இருக்கிறது. காரணம் என்னன்னா, அந்த காலத்தில் கூட்டு குடும்ப அமைப்பாக வாழ்ந்தவர்கள் தன்னுடைய தாத்தா பாட்டி கிட்ட இதை நான் செய்யலாமா செய்யக்கூடாதா என்று அறிவுரை கேட்பார்கள். இதுதான் நல்லது, இதுதான் கெட்டது என்று சொல்லி அதை பகுத்து அறிந்து பார்க்கக்கூடிய பகுத்தறிவு என்பது நம்முடைய தாத்தாவுக்கும் பாட்டிக்கும் இருந்துச்சு. ஆனா இன்று அவர்கள் நம்முடன் இல்லாததால் தான் இன்று இளைய சமுதாயம் தடம் மாறி போய்கொண்டிருக்கிறது. தடம் மாறி மட்டும் போகவில்லை, தடுக்கி விழுந்து கொண்டிருக்கிறது என்பதை நம்மளால மறுத்துவிடவே முடியாது. இன்னைக்கு நம்ம இளைஞர்கள் எல்லாம் கூகுளில் போய், குழந்தைகளாகட்டும் எல்லாருமே கூகுளில் போய் இது வேணும் அது வேணும் என்று தேடிக்கொண்டிருக்கிறார்கள். தாத்தாவும் பாட்டியும் ஒருபோதும் கூகுளுக்கு சமமாகிவிட முடியாது. ஏனென்றால் கூகுள் கேட்பதையெல்லாம் கொடுக்கும். ஆனால் தாத்தாவும் பாட்டியும் மட்டும்தான் எது சரியானதோ அதை மட்டும் கொடுப்பார்கள். அப்படிப்பட்டவர்களை இன்று நாம் மதிப்பிழக்க செய்து கொண்டிருக்கிறோம். 3வது வழக்கு மூத்தோர்களின் சுய அடையாளத்தையே வினாவுக்கு உரியதாக்குகிறது. தன்னுடைய அடையாளத்தை, தன்னுடைய சுயத்தை, தன்மானத்தை இழந்த எதுவும் நிலைத்து நிற்பதில்லை. போற்றப்பட வேண்டியவர்கள் ஆகிய இந்த மூத்தோர்கள் இப்படிப்பட்ட ஒரு நிலையை, மதிப்பிழந்த நிலையை எய்தினால் அவர்கள் எவ்வாறு இந்த சமூகத்தில் நிமிர்ந்து இருக்க முடியும் என்று இந்த வழக்கு கேள்வி கேட்கிறது. மதிப்பு இழப்பது என்பது
நசுக்கப்படுவதை விடவும் கொடியது. இந்த மூன்றாவது வழக்கிற்கு நவீன் லூர்துராஜா என்ன மறுப்புவாதம் சொல்லப் போகிறார் என்று பார்க்கலாம். அவரை அழைக்கிறோம். முதியோர்கள் மதிப்பிழக்கிறார்கள் என்ற வாதத்திற்கு எதிர்வாதம் சொல்ல வந்திருக்கிறேன். ஒரு கவிஞன் இப்படியாக கவிதை எழுதுகிறான். பாட்டி தாலாட்டி பாடி தூங்க வைப்பாள், சாப்பிடச் சொல்லி ஏங்கி நிற்பாள். அம்மாவின் பாசத்தை மிஞ்சிடுவாள், தந்தையின் கோபத்திற்கு கேடயம் அவளே. உண்மையிலேயே சிந்திச்சு பார்த்தோன்னு சொன்னா, நம்ம குடும்பத்தில் நடக்கிற ஒவ்வொரு சண்டைக்கும் நம்ம அப்பா கிட்டையும் அம்மா கிட்டையும் அடி வாங்காம நம்மளை காக்கக்கூடிய மிகப்பெரிய கேடயமாக பாட்டியும் தாத்தாவும் தான் இருப்பாங்க. நமக்கு தாலாட்டி கதை சொல்லி நிலாச்சோறு கொடுத்ததா இருக்கட்டும், நம்ம சாப்பிடாம பள்ளிக்கூடத்திற்கு போனா கூட பள்ளிக்கூடத்திற்கு போற வழியில கூட நமக்கு சாப்பாடு ஊட்டிக்கிட்டே நம்ம கூடவே வரக்கூடியவளா பாட்டியும் நம்ம கூடவே வரக்கூடியவரா தாத்தாவும் தான் இருப்பாங்க. அப்படிப்பட்ட அன்பெல்லாம் இன்றைக்கும் நம்ம இளைஞர்கள் சிந்திச்சு கொண்டு இருக்கோம்னு சொன்னா, எப்படி நம்ம முதியோர்களை மதிக்கல, அவங்களை எப்படி நம்ம மதிக்காம போயிட முடியும் சொல்லுங்க? இளைஞர்கள் இன்றளவும் முதியோர்களை மதிச்சு கொண்டுதான் இருக்காங்க. எப்படிப்பா நீ இவ்வளவு ஆணித்தனமா சொல்றிய அப்படின்னு கேட்டா, புதுக்கோட்டையில கடந்த வாரம் இளைஞர்கள் என்ன தெரியுமா செயல் செஞ்சிருக்காங்க? காதலர் தினம்னு வந்தாலே இளைஞர்கள் கடற்கரைக்கும் திரையரங்குக்கும் தான் போவாங்கன்னு இந்த உலகத்துல பல பேர் சொல்லி கொண்டிருந்தாலும் கூட, புதுக்கோட்டை இளைஞர்கள் அமைப்பு என்ன தெரியுமா செஞ்சிருக்கு? முதியோர் இல்லத்திற்கு சென்று அன்பை இழந்து தவிக்கக்கூடிய முதியவர்களுக்கு ரோஜா பூவும் பலூனும் கொடுத்து காதலர் தின நல்வாழ்த்துக்களையும் சொல்லிவிட்டு அவர்களை அன்புல அப்படியே பூரிப்படைய செய்துவிட்டு வந்திருக்காங்கன்னு சொன்னா, எப்படி இன்றைய முதியவர்களை நம்ம மதிக்கலன்னு சொல்ல முடியும்? எவ்வளவு அழகா மதிச்சு காதலர் தினத்திற்கு ரோஜா கொடுத்து கொண்டு வந்திருக்கக்கூடிய இளைஞர்கள் தான் இதற்கு தக்க சான்றா இருக்காங்க. எதிரணி சகோதரி சொன்னாங்க, இன்றைக்கு நாட்டு மருந்தெல்லாம் கேட்கறதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையிலேயே சொல்றேன், இன்னைக்கு குடும்பத்தில் நமக்கு ஒரு நோய் வந்தா கூட யூடியூப்ல கூட பாட்டி மருத்துவத்தை பாருடான் தான் அம்மா அப்பா சொல்றாங்களே தவிர, இன்றைக்கு இந்த உலகத்துல அக்கு பஞ்சர் வந்திருக்கட்டும், பிசியோதெரப்பி வந்திருக்கட்டும், எத்தனை வைத்தியம் வந்தாலும் இந்த உலகத்திலே எதற்கும் ஈடு இணை இல்லாத ஒரே வைத்தியம் பாட்டி வைத்தியம் மட்டும்தான். இன்னைக்கு ஒரு குழந்தை ஒரு வீட்டில் பிறந்திருக்குன்னு சொன்னா, அந்த குழந்தையை எந்த இளைஞர்கள் கையிலாவது கொடுத்து குளிப்பாட்ட சொல்லுவாங்களா? முதியவர்கள் கையில தான் கொடுத்து குளிப்பாட்ட சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தான் தெரியும் இந்த குழந்தையை எப்படி கையாளணும், எப்படி குளிப்பாட்டணும், எது குழந்தைக்கு நல்லது, எது குழந்தைக்கு நல்லதில்லைன்னு சொல்லி நம்ம அம்மா அப்பா நம்முடைய தாத்தா பாட்டியின் வசம்தான் நம்மளை ஒப்படைத்து நம்மளை இந்நாள் வரைக்கும் வளர்த்துருக்காங்கன்னு சொன்னா, பாட்டியின் கையில சோறூட்டி தாளாட்டி தான் நம்ம வளர்ந்துருக்கிறோம். ஒரு நாகரிக வளர்ச்சி பற்றி ஒரு கவிஞன் இப்படியாக கவிதை எழுதுகிறான். ஊட்டிக்கே சென்று உண்டாலும் தாய் ஊட்டி விட்டதை போலாகுமா? நிலாவிற்கு செல்லும் அளவு விஞ்ஞானம் வளர்ந்திருந்தாலும் பாட்டியின் நிலாச்சோருக்கு ஈடாகுமா? தலையணை வைத்து பாய் விரித்து தூங்கும் தூக்கம் சுகம் தருமா? தாத்தா மடியை தலையணையாக நினைத்து தூங்கும் தூக்கம் சுகம் தருமா என்று எழுதியிருக்கிறான். பாட்டி சொல்வதெல்லாம் கதைகள் அல்ல, நம் வாழ்விற்கான விதைகள். ஊன்றுகோள்கள் வேண்டாம், நம் கைகளை கொடுப்போம் அவர்களுக்கு அப்படின்னு முதியவர்களை பற்றி ஒரு கவிஞன் எழுதியிருக்கான்னு சொன்னா, எப்படிங்க முதியவர்கள் மதிப்பிழக்கிறார்கள்னு சொல்ல முடியும்? எதிரணியினர் முதியவர்கள் மதிப்பிழக்கிறார்கள், முதியவர்களுக்கு இந்த நாட்டில் மதிப்பு இல்லைன்னு சொல்லி பேசிட்டு போயிருக்காங்க. கணம் நீதிபதி அவர்களே, என்னுடைய சான்றுகள், என்னுடைய வாதத்தை அனைத்தையும் வைத்துவிட்டேன். நல்ல தீர்ப்பை வழங்குவீர் என்ற நம்பிக்கையோடு இடம் அமர்கிறேன். நன்றி, வணக்கம். இரு தரப்பு வாதங்களும் இப்போது நிறைவு பெற்றிருக்கின்றன. வாத பிரதிவாதங்களின் அடிப்படையிலும் பெறப்பட்டுள்ள சான்று ஆதாரங்களின் அடிப்படையிலும் நாம் தீர்ப்பினை வழங்க வேண்டிய பொறுப்பில் இருக்கிறோம். குற்றச்சாட்டுகளை இந்த மன்றம் அனுமதித்து அந்த குற்றச்சாட்டுகளின் பின்னணிகளை ஆராய்வதற்கும் இடம் தந்து வாதங்களை ஏற்றோம். அதைப் போலவே குற்றச்சாட்டுகளை மறுப்பதற்கும் மதிப்பிற்குரிய சான்றுகளை முன்வைப்பதற்கும் வாய்ப்பு தந்து பிரதிவாதத்தையும் ஆதரித்தோம். இது இந்த மாமன்றத்தினுடைய பண்பு. முதல் குற்றச்சாட்டு ஆகிய நாகரிக உலகத்தில் முதியவர்கள் நசுக்கப்படுகிறார்கள் என்பதை சற்று ஆழமாக கவனிக்க வேண்டும்.
எது நாகரிகம் என்கிற ஒரு கேள்வியை எழுப்பி பார்த்தால் அதன் சிக்கலை ஆழமாக புரிந்து கொள்ளலாம். காலந்தோறும் சமுதாயத்தில் ஏற்படுகிற மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் நாம் நாகரிகம் என்கிறோம். சில சமயங்களில் வெறும் மாற்றங்கள் மட்டுமே நாகரிகம் என்று கொள்ளப்படுவதும் உண்டு. அத்தகைய வெற்று மாற்றங்களில் முன்னேற்றம் சிறிதும் இருக்காது. மாறாக நேர் எதிராக வீழ்ச்சியே அங்கு முன் நிற்கும். இதற்கு போலி நாகரிகம் என்று பெயர். எல்லா நிலைகளிலும் வளர்ந்திருக்கிற இந்த சமூகம் தனக்குரிய மதிப்புகளை இழந்து போகிற போது அது எப்படி நாகரிக மாற்றம் உடையதாக இருக்கும்? காவியா சரவணன் அவர்கள் குறிப்பிட்ட தொழில்நுட்பமும் அறிவியல் கருவிகளும் இந்த முதியோர் சமுதாயத்தை நசுக்குகின்றன என்கிற குற்றச்சாட்டில் ஓர் உண்மையை உறுதிபட நாம் அறிகிறோம். மெட்டீரியலிசம் எனப்படுகிற பொருள் முதல் வாதத்தின் பயன்பாட்டுக்கு உரியது என்றும் பயன்பாடு அற்றது என்றும் இரண்டு வகையாக பொருள்களை பாகுபடுத்துகிறார்கள். ஒரு குறிப்பிட்ட பயன்பாட்டிற்கு பின்னர் அந்த பொருள் உதவாது என்று சொல்லி தூக்கி எறிகிற வழக்கம் இன்றைய நாகரிக உலகத்தில் இயல்பாக கடைபிடிக்கப்படுகிறது. அற்பமான ஜடப்பொருளுக்கு பின்பற்றப்படும் இந்த விதிமுறை ஆறறிவு கொண்ட படைத்த இறைவனுக்கு இணையாக போற்றப்படுகிற பெற்றோருக்கு எப்படி பொருந்தும்? இந்த நவநாகரிக உலகம் அவர்களை பயன்பாடு முடிந்து போன பயனற்ற ஒரு பொருளாகவே கருதி நசுக்கத் தொடங்கிவிடுகிறது. முதுமக்கள் தாழி என்கிற பழமையான முறையை இந்த இடத்தில் நினைத்து பார்க்கிறோம். ஆண்டுகள் பல கழிந்தும் மரண நிலை அடையாத முதியோர்களை இந்த தாழியில் இட்டு அவர்களை பத்திரமாக வழியனுப்பி வைத்திருக்கிறார்கள் என்கிற ஒரு செய்தி வரலாற்றில் உண்டு. ஆக காலம் காலமாக முதியவர்கள் இந்த சிக்கலை எதிர்கொண்டு இருக்கிறார்கள் என்றாலும் இன்றைக்கு இருக்கிற இவர்கள் குறிப்பிடுகிற தொழில்நுட்ப சாதனங்கள் மனித மனத்தை இயந்திரமாக்கி இயந்திரத்தனமாக்கிவிட்ட காரணத்தினால் அவற்றோடு போட்டியிட முடியாத முதியவர்கள் அதற்குள்ளேயே நசுக்கப்படுவதை நாம் காண்கிறோம். மருத்துவம், போக்குவரத்து, சுகாதாரம், பொழுதுபோக்கு, தொலைத்தொடர்பு உள்ளிட்ட பல துறைகள் முதியோர்களுக்கு வரம் ஆவதை விடவும் பெரும் சாபமாகவே முடிகின்றன. அதிலும் இவையாவும் பொருளாதாரத்தை அடிப்படையாக கொண்டவை என்கிற போது எல்லாருக்கும் எல்லாமும் சாத்தியம் இல்லை. தன் குழந்தைகளின் மனத்தையும் திறமைகளையும் ஆரோக்கியத்தையும் வளர்ப்பதில் முனைந்த அந்த காலத்து பெரியோர்களுக்கு இந்த நாகரிக காலத்தின் கருவிகளை இயக்குவதில் திறமையும் இல்லை, விருப்பமும் இல்லை. இது அவமானம் தருவதாகவும் அறியாமை நிறைந்ததாகவும் கருதப்பட்டு முதியோர்களுக்கு அடுத்த தலைமுறையினர் மீது வெறுப்பினை தேடித் தருகிறது. இங்குதான் முதியவர்கள், மூத்தவர்கள், முன்னவர்கள் நசுக்கப்படுகிறார்கள். அவர்கள் மட்டுமல்ல, அவர்களுடைய பழைய வாழ்க்கை, இயற்கை அனுபவங்கள், மரபார்ந்த சிந்தனைகள் போன்ற யாவும் கேள்விக்கு உள்ளாக்கப்பட்டு சிதைக்கப்படுகின்றன, நசுக்கப்படுகின்றன என்பது முற்றிலும் ஏற்புடைய குற்றச்சாட்டு. இதற்குரிய சரியான தீர்வினை தீர்ப்பின் நிறைவில் இம்மன்றம் வழங்கும். இரண்டாவது குற்றச்சாட்டு இன்றைய இளம் தலைமுறை முதியவர்களை வெறுத்து ஒதுக்குகிறது என்பது. காலம் காலமாக தொடர்கிற தலைமுறை இடைவெளி என்பது சமூக வளர்ச்சியில் தவிர்க்க முடியாதது. முதல் தலைமுறை மனிதர்கள் மூன்றாம் தலைமுறை மனிதர்களோடு பிணைப்பு கொண்டிருப்பது என்பது அத்தனை எளிதான விஷயம் அல்ல. 30 ஆண்டுகால அளவில் சமுதாயம் அடைகிற முன்னேற்றம் மூத்த தலைமுறைக்கும் இளைய தலைமுறைக்கும் இடையில் ஒரு பெரும் இடைவெளியை உண்டாக்குவது நிதர்சனமானதுதான். ஆனால் இந்த இரண்டுக்கும் நடுவில் இருந்து இணைப்பை ஏற்படுத்த வேண்டிய பொறுப்பு இரண்டாம் தலைமுறையாகிய பிள்ளைகளின் கடமை. வள்ளுவரினுடைய கூற்றுப்படி மகன் தந்தைக்கும் தந்தை மகனுக்கும் ஆற்ற வேண்டிய பொறுப்புகள் மிக முக்கியமானவை. அந்த பொறுப்புகள் இந்த காலத்தில் சரியாக நிறைவேற்றப்படவில்லை என்கிற காரணத்தினால் இந்த தலைமுறை இடைவெளி பெரிதாக்கப்பட்டு சமுதாய இடைவெளியை உருவாக்கி இருக்கிறது. இதற்கு மூத்தவர்களும் பொறுப்பு, இளையவர்களும் பொறுப்பு என்று இருதரப்பு வாதங்களையும் கொண்டு
உறுதி செய்கிறோம். முதியோர் இல்லங்கள் இத்தனை உருவாகி இருக்கின்றன என்று எண்ணிக்கை கொள்ளுகிறோம், வருந்துகிறோம். அதன் இன்னொரு முனையாகிய குழந்தை வளர்ப்பில் நாம் மேற்கொண்ட மாற்றங்களை கருதினோமா? பணி என்கிற பெயரில் தாயும் தந்தையும் குழந்தைகளை செவிலிகளிடம் விட்டுவிட்டு செல்வத்தை தேடுவதற்காக வாழ்க்கையின் பல நாட்களை செலவழித்துவிட்ட பெற்றோரின் மீது அந்த பிஞ்சு குழந்தைகளுக்கு எப்படி பிரிக்க முடியாத பாசம் ஏற்படும்? தனிமையிலே உண்டு, தனிமையிலே உறங்கி, தனிமையிலேயே மயங்கி, இளமை முழுவதையும் தனிமையிலேயே கழித்துவிட்ட அந்த பிஞ்சு உள்ளங்கள் பட்ட பாட்டினை நாம் அறிந்திருக்கிறோமா? வீட்டில் இருந்தால் படிக்க முடியாது என்கிற காரணத்திற்காக சிறுவயதிலேயே விடுதிகளில் அடைபட்டு போன எத்தனை பிஞ்சு உள்ளங்கள் வருந்தி அழுது இருக்கும். படிப்புக்காகவும் பணிக்காகவும் பிழைப்புக்காகவும் அயல்நாடுகளுக்கு துரத்திவிடப்பட்ட அந்த பிள்ளைகள் தாய் மடியையும் தந்தை தோளையும் நினைத்து எப்படி அழுது இருக்கும்? தன்னுடைய முதிய வயதில் தனக்கு அருகில் தன்னுடைய குழந்தைகள் இருக்க வேண்டும் என்று கருதுகிற பெற்றோர்களே, அந்த பிஞ்சு வயதில் நாம் அவர்களுக்கு அருகில் இருந்து இருக்கிறோமா? அன்பை பொழிந்து இருக்கிறோமா என்கிற கேள்வியை நமக்குள் கேட்டு பார்க்க வேண்டும். எதை விதைக்கிறோமோ அது விளைகிறது. எதை கற்றுக் கொடுக்கிறோமோ அதுவே நமக்கு திருப்பிச் செலுத்தப்படுகிறது. முற்பகல் செய்தது பிற்பகல் விளைகிறது. நாம் இளமையில் அவர்களை வருத்தினோம், நம் முதுமையில் அவர்கள் நம்மை வெறுக்கிறார்கள். அதையும் கடந்து இந்த இளைய சமுதாயம் முதியோர்களின் பெருமையை போற்றிக் கொண்டுதான் இருக்கிறது என்பது நவீன்ராஜ் அவர்களுடைய மறுப்புவாதம். பசியில்லா காரைக்குடி தொடங்கி பல அமைப்புகளினுடைய செயற்பாடுகளையும் அவர் பதிவு செய்திருக்கிறார். இந்த குற்றச்சாட்டிலும் இருதரப்புக்கும் பங்கும் பொறுப்பும் சமமாக இருக்கிறது என்று இந்த மாமன்றம் கருதுகிறது. முன்னை போலவே இதற்கான தீர்வுகளையும் இந்த மாமன்றம் இறுதியில் முன்வைக்கிறது. காவியா சரவணன் அவர்கள் வைத்திருக்கிற 3வது வழக்கு இன்றைய சூழலில் மூத்தோர்கள் மதிப்பு இழக்கிறார்கள் என்பதுதான். சமுதாயத்தில் மிக உயர்ந்த நிலையில் வைத்து போற்றப்பட வேண்டிய முதியோர்கள் தங்களுக்கான அடிப்படை அங்கீகாரத்தை கூட இழந்திருக்கிறார்கள் என்பது அவர் தரப்பு வாதம். முதுமையின் மதிப்பே அவர்தம் அற்புதமான அனுபவச் சொற்கள்தான். முதுமையில் உரைத்த உரைதான் மூதுரை என்று இன்றும் போற்றப்படுகிறது. ஆனால் இன்றைய முதியோர்களின் சொல் கூட மதிப்பிழந்து போய்விடுகிறது என்பது முன்வைக்கப்படுகிற குற்றச்சாட்டு. சொல்லுக்கு மதிப்பு இல்லை என்றால் முதியோர்களின் இருப்புக்கும் அவர்களின் சிறப்புக்கும் என்ன மதிப்பு இருக்கப் போகிறது என்று கேள்வி கேட்டிருக்கிறார். இதற்கு மறுப்பாக இன்றைய தலைமுறை சற்று குழம்பி இருக்கிறது. புதியனவற்றை ஏற்பதா பழையனவற்றை போற்றுவதா என்கிற தடுமாற்றம் அவர்களுக்குள் நிகழ்ந்திருக்கிறது. இதனை காரணமாக கொண்டு முதியோர்களை மதிப்பு இழந்தவர்களாக கருதிவிட முடியாது என்று மறுப்புரை தந்திருக்கிறார் லூர்து ராஜா. சமுதாயத்தில் மதிப்பினை ஏற்படுத்துவதும் அதனை காட்டிக்கொள்வதும் நம் பொறுப்பில்தான் இருக்கிறது என்றாலும் முன்னோர் மொழிபொருளை பொன்னேபோல் போற்றுவது சமுதாயத்தினுடைய அறம். வேறு எந்த மதிப்புகளையும் சமுதாயம் தேடி பெற்றுவிட முடியும் என்றாலும் தேடி கிடைக்காதது, தேடி அடைய முடியாதது முதியோர் என்கிற பெரும் செல்வம். வளர்கிற சமுதாயத்தின் பேரூக்கத்திற்கு இளைய சமுதாயம் எத்தனை அளவிற்கு உறுதுணையாக இருக்கிறதோ அந்த அளவிற்கு சற்றும் குறையாது முதியோர்களின் மதிப்பு விளங்குகிறது. புள்ளி விவரங்கள் அதனை குறைத்துத்தான் சொல்கின்றன என்பது சான்றுகளால் நிறுவப்பட்டிருக்கிறது. ஆக இந்த 3 குற்றச்சாட்டுகளையும் இந்த மாமன்றம் ஏற்கவே செய்கிறது. அவற்றுக்கான மறுப்பு வாதம் ஏற்புடையதாக இருந்தாலும் அவை தீர்வு ஆகாது என்பது இந்த மாமன்றத்தினுடைய கருத்து. இந்த 3 சிக்கல்களையும் வழக்குகளாக கொண்டு தீர்க்க வேண்டிய பொறுப்பு சமுதாய கடமை மிக்க அடுத்து வரக்கூடிய இளம் தலைமுறையினருக்கு உரியது என்று இந்த மாமன்றம் கருதுகிறது. அவர்களை வழிநடத்த வேண்டியது பெற்றோர் என்பதனால் அவர்களுக்கும் இந்த கடமையை உரியதாக்குகிறது இந்த மாமன்றம். ஈன்று புறந்தறுதலும் சான்றோனாக்குதலும் பெற்றோருக்கு உரியதுதானே. அங்கு நேர்ந்த பிழைதானே சமுதாயத்தில் இத்தகைய சிக்கலை கொண்டு வந்து விட்டிருக்கிறது
என்று அறிவுறுத்தி அவர்களை தங்கள் குழந்தைகள் பொது அறிவு மட்டும் பெறுவது போதாது என்று கருதி உளச்செழுமையும் உலகியல் ஞானமும் பெற்றவர்களாக வளர்க்க வேண்டியது உரிய பொறுப்பு என்று இந்த மாமன்றம் சுட்டிக்காட்டுகிறது. இந்த வரிசையில் மற்றொரு பொறுப்பாளராக திகழ வேண்டியவர் ஆசிரியர். மூத்தோர் என்னும் சிறப்பு அவருக்கும் உரியது. இன்றும் அவரும் அவர்தம் சிறந்த பணியும் நசுக்கப்பட்டு இருக்கிறது. அவருடைய பெருமை புறந்தள்ளப்பட்டு இருக்கிறது. அவர் கூட மதிப்பிழந்து இருக்கிறார் என்று கருதி கொள்ளலாம். கல்வி நிலையங்களின் வகுப்பறைகள் செம்மார்ந்ததாக இருந்தால் சமூக செயற்பாடுகள் நேராக இருக்கும் என்பதை இது உணர்த்துகிறது. ஆதலால் வழிகாட்டிகளாகவும் வழி நடத்துனர்களாகவும் திகழ வேண்டியவர்கள் ஆசிரியர்கள். அவர்களையும் இந்த மாமன்றம் வேண்டி கேட்டுக்கொள்ளுகிறது. முதியோர்களை காப்பதில் இளைய தலைமுறையினருக்கு கற்றுத்தாருங்கள் என்று. இளைய தலைமுறையினரை நேரிய வழியில் நடத்தவும் ஒழுக்க நெறிகளில் வலுவாது நிற்கவும் கற்றுத்தர வேண்டியது அரசினுடைய தலையாய பொறுப்பு. அரசு பல திட்டங்களையும் வழிமுறைகளையும் வகுத்து அவர்களை செம்மையான வாழ்வியல் நெறிக்கு ஆட்படுத்த வேண்டிய பொறுப்பினை மேற்கொண்டிருக்கிறது. பல துறைகள், பல திட்டங்களில் பல மேலாண்மை கூறுகள் முதியோர்களை காப்பதற்கும் மேற்கொள்ள பெற்றாலும் அவற்றினுடைய வேகம் இன்னும் அதிகரிக்கப்பட வேண்டும். முதியோர்களை காப்பதில் இன்னும் அரசுகள் கண்ணும் கருத்துமாக செயற்பட வேண்டும் என்று இந்த மாமன்றம் வேண்டிக் கொள்கிறது. நம்முடைய நேயர்களின் விருப்பமும் அதுவே, சமுதாயத்தின் லட்சியமும் அதுவே. கேட்பவர்களுடைய மனத்திலே அருமையான சிந்தனையை தூண்டக்கூடிய இந்த இனிய வழக்காடு மன்றத்தை நம்முடைய சமுதாய வானொலியின் மூலமாக நிகழ்த்துவதற்கு நல்லதொரு வாய்ப்பினை வழங்கியிருக்கக்கூடிய காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழக துணைவேந்தர் பொறுப்புக்குழு உறுப்பினர்கள் மதிப்பிற்குரிய சுவாமிநாதன் ஐயா அவர்களுக்கும், கருப்புசாமி ஐயா அவர்களுக்கும், மதிப்பிற்குரிய பதிவாளர் ஐயா சேகர் அவர்களுக்கும், பேரன்புக்கும் பெருமதிப்பிற்கும் உரிய புல முதன்மையர் ஐயா KR முருகன் அவர்களுக்கும், அழகப்பா பல்கலைக்கழக சமுதாய வானொலி நிலைய இயக்குனர், தமிழ்துறை தலைவர், பேராசிரியர் முனைவர் ஐயா சு ராசாராம் அவர்களுக்கும், வானொலியின் நேயர்களாகிய உங்கள் அனைவருக்கும் எங்களது மாமன்றத்தின் சார்பான மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, மூத்தோர்கள் முன்னோர்கள் யாவரையும் வணங்கி இந்த இனிய வழக்காடு மன்றத்தை நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம். நாம் தொடர்ந்து இணைந்திருப்பது அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி அனுபவம் நிகழ்ச்சியை நாம் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். இன்றைய அனுபவம் நிகழ்ச்சியில் வழக்காடு மன்றத்தை நாம் கேட்டு ரசித்தோம். இந்த நிகழ்ச்சியானது நேயர்களுக்கு ரொம்பவும் பிடித்திருக்கும் நாங்கள் நம்புகிறோம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம அழகப்பா பல்கலை சமுதாய வானொலியின் மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய கருத்துக்களை நீங்க அனுப்பலாம். கருத்துக்கள் அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி comradio@alagappauniversity.ac.in. நன்றி நேயர்களே.